மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவ முகாம் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் மற்றும் மாவட்ட மாற்றுத்திறனாளி நலவாரியம் சார்பில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. இந்த முகாம் திருப்போணம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் 20/2/2025 வியாழக்கிழமை நடைபெறுகிறது. இதில் திருப்போணம் ஒன்றியத்தை சேர்ந்த 18 வயதுக்குட்பட்ட மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம். இம்முகாமில் பொது மருத்துவம், தேசிய அடையாள அட்டை, உதவித்தொகைக்கான பதிவு, பேருந்து பயண சலுகை சான்றிதழ், ரயில் பயண சலுகை சான்றிதழ் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் மனநலம், எலும்பு, மூட்டு, காது, மூக்கு, தொண்டை, கண் சம்பந்தப்பட்ட டாக்டர்கள் கலந்து கொள்கின்றனர். இதில் கலந்து கொள்ளும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அடையாள அட்டை நகல் 2, ஆதார் அட்டை நகல் 3, ரேஷன் கார்டு நகல் 2, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 5, வங்கி கணக்கு புத்தகம் நகல் 3 ஆகியவற்றுடன் கலந்து கொள்ளலாம். இதில் கலந்து கொள்ளும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மதிய உணவு மற்றும் போக்குவரத்து பயணப்படி வழங்கப்படும். சிவகங்கை மாவட்ட திமுக செயலாளரும் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சருமான KR பெரியகற்பன் அவரது ஆலோசனையின் பேரில் மானாமதுரை சட்டமன்ற தொகுதி மானாமதுரை மேற்கு ஒன்றிய பகுதிகளான வெள்ளிக்குறிச்சி, கட்டிக்குளம், ராஜகம்பீரம், மேலப்பசலை, சின்ன கண்ணனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பாக முகவர்கள் மற்றும் வாக்குச்சாவடி நிலைக்குழு உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டமானது மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்றது. மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார், சேர்மன் சேங்கை மாறன், தொகுதி பார்வையாளர் KRN போஸ் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார், மாவட்ட திமுக துணை செயலாளர் சேங்கை மாறன், தொகுதி பார்வையாளர் KRN போஸ், மேனாள் சேர்மன் லதா அண்ணாதுரை, மீனவரணி அண்ணாமலை, மாவட்ட பிரதிநிதி மதியழகன், மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் மதிவாணன், நகர் கழக துணை செயலாளர் வைஸ் சேர்மன் பாலசுந்தரம், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் அழகு சுந்தரம், ஒன்றிய கழக துணை செயலாளர் புதுகை ஆறுமுகம், நகர்மன்ற உறுப்பினர் சோமா, சதீஷ்குமார் உள்ளிட்ட ஏராளமான பாக முகவர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.